அரசியலுக்காக விமர்சனங்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. பிரேமலதா விஜயகாந்த் செம ட்விஸ்ட். யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். திமுகவை அசைக்க முடியாது, அமித்ஷாவுக்கு வைகோ பதிலடி. விலகிய உடனே விஜய்க்கு ஆதரவு, புதிய கூட்டணியா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. எந்த நாட்டில் எந்த நகரில் இருந்தாலும் உங்களில் ஒருவனான என் மனது தமிழ்நாட்டை தான் சுற்றி சுழல்கிறது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் இருந்து தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் தனது வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறந்தள்ளுவதாக பதிலளித்துள்ளார். ஜெர்மனியில் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறியதாகவும் அவர் கூறியுள்ளார். இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டார் என்று 4 நாட்களுக்கு முன்பு பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாக செய்திகள் வெளியாகி அரசியலில் புயலை கிளப்பியது. இதனால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையாது என்று பேசப்பட்டது. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக அண்ணன் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாக நான் சொல்லாத விஷயங்களை சொன்னதாக செய்தி பரவுகிறது. அது தவறானது. அந்த வார்த்தை என் வாயில் வரவே வராது என்று பிரேமலதா ட்விஸ்ட் கொடுத்துள்ளார். திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று சமீபத்தில் அமித்ஷா கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் இது குறித்து பேசிய வைகோ, இமயமலையை கூட அமித்ஷா அசைத்து விடலாம், ஆனால் தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது என பதிலடி கொடுத்துள்ளார் வைகோ. எண்ணற்ற பேர் தன் உயிர்களையும் இரத்தத்தையும் சிந்தியுள்ள திமுகவை இவ்வாறு கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று வைகோ தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்த டிடிவி தினகரன், விஜயகாந்த் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதேபோல் 2026 விஜயின் தாவேகாவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். இது தாவேகா கூட்டணிக்கு டிடிவி செல்ல உள்ளதை கிட்டத்தட்ட உறுதி செய்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே ஓபிஎஸ்ஸும் விலகிய நிலையில் செங்கோட்டையனின் நிலைப்பாட்டை பொறுத்தும் கூட்டணி கணக்கு மாறும் என்கிறது அரசியல் வட்டாரம்.